இந்த ஆப்பிள் ஐபேடு வெறும் 200 தானா? இந்த ஹார்ட் டிஸ்கோடைய விலை வெறும் 100 1 TB எடுத்தாலும் சரி. இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 80 தந்தாங்க. ஐஃபோன் 6 350 சொன்னார். இதில் இந்த ஹெலிகாப்டர் 100 வாங்கினேன். இந்த வீடியோ பிளேயர் பார்த்தீங்கன்னா 50 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் வேணான்ட்டு வந்துட்டேன். இந்த மொபைலோடைய ப்ரைஸ் வெறும் 200. இந்த நோக்கியா ஓப்பன் மொபைல் வெறும் 100 சொன்னார். இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கிற ப்ராடக்ட் எங்கேருந்து தானே பார்க்குறீங்க? நம்ம சென்னையில் இருக்கிற பல்லாவரம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இங்கே பல்லாவரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பூச்செடி இது போன்ற எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் வந்து இந்த எலி வீட்டில் வளர்க்குற எலியில் வச்சுருந்தாரு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். பேர் 900 அப்படின்னாரு. இதெல்லாம் வீட்டில் வளர்க்கலாமா, ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னா, இல்லை நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா உங்கள் கூடவே தான் இருக்கும், இதை நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள் கூடவே பின்னாலேயே சுற்றும் அப்படின்னாரு. அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 4000 சொன்னார். நான் அது கூட விளையாடிட்டு இருக்கையில் அது இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் கீழே விழுக போயிடுச்சு. ஐயோ கீழே விழுந்தா நம்மள்ட்ட காசு வாங்கிடுவாங்களே அப்படின்ட்டு அங்கேருந்து நானும் ஓடிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா வேறு பூனைக்குட்டியில் வச்சுருந்தாங்க. இந்த பூனையோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 8000 சொன்னார். ஆனால் அந்த பூனை என்கிட்ட பேசவே இல்லை, கோச்சுக்கிட்டு திரும்பிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அங்கே நாட்டுக்கோழி, மீன், வெங்காயம், தக்காளியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொருள்லாம் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு அங்கே போகிறது இல்லை அப்படின்றதுனால இதை அப்படியே தாண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இதை தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் மொபைல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தார். இவர்கிட்ட மொபைல் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டேன். இந்த மொபைல் உங்களுக்கு 200 தரேன் பிரதர் அப்படின்னாரு. 200 இதில் ஒர்க் ஆகுமா, இல்லை சிம் போட்ட ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னா, நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருந்த ஃபோன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து இப்போவே பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், சிம் போட்டு செக் பண்ணுங்க அப்படின்னாரு. இந்த எக்ஸ்பிரஸ் மியூசிக் எவ்வளோக்கு தருவீங்க அப்படின்னா, 150 தரேன் அப்படின்னாரு. ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னா, சரி அப்போ உங்களுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, 100 தரேன் அப்படின்னாரு. பட் இருந்தாலும் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற ஐடியா இல்லை, இருந்தாலும் கேட்போமே அப்படின்றக்காண்டி கேட்டு பார்த்தேன். அவர் ஃபைனலாக 100 தரேன் அப்படின்னாரு. ஒர்க்கிங்கான்னு கேட்டிருந்தேன். எல்லாமே ஒர்க்கிங் தான், இங்கே பாருங்கள் எல்லா மொபைலுமே ஆன் ஆகும் அப்படின்னாரு. உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி எல்லா மொபைலுமே ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. பட்டு நமக்கு இப்போ வந்து இந்த மொபைல்லாம் தேவையில்லை அப்படின்றதுனால இந்த மொபைல் எதையும் நான் உங்களுக்காக ஃபைனலாக ரெண்டையும் சேர்த்து 300 தரேன் அப்படின்னாரு. பட் அப்படி கணக்கு பார்த்தாலுமே இது 200 இது 100 தான் சொல்கிறாரு. இல்லைண்ணா நீங்கள் என்ன கம்மி பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கோபமாகவே கிளம்பிட்டேன். அப்படியே பார்த்துட்டு வரும்போது இன்னொரு கடையில் லேப்டாப்லாம் 300 வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒர்க்கிங்கா அப்படின்னேன். பட் ஆனால் அது உங்களுடைய லக்கு அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஒரு வீடியோ பிளேயர் இருந்துச்சு, அதாவது ஜேஎக்ஸ்டி மாதிரி. ஸோ இது ஜேஎக்ஸ்டி கிடையாது, இது வேற ஒரு பிளேயர் தான். இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெயிலில் இருந்து ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருந்தது. அதனால இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 80 சொன்னாங்க. 80 இது வாங்கி ஒர்க் ஆகலை அப்படின்னா இது வேஸ்ட்டு தான் அப்படின்றதுனால இது அங்கேயே வச்சுட்டு வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அவங்கக்கிட்ட ப்ரொஜெக்டரு, லேப்டாப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் எதை கேட்டாலுமே வந்து அவங்க ஒர்க்குமா ஆகுமா ஆகாதான்றது வந்து எனக்கு டவுட்டு தான், நீங்கள் தான் எடுத்து எல்லாமே சரி பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. சரி நமக்கு இது தேவைப்படாது அப்படின்றதுனால அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட ஐஃபோனில் இருந்துச்சு, நிறைய ஐஃபோன் வச்சுருந்தாரு. இவர்கிட்ட ஐஃபோன் 6 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தேன். வெறும் 600 சொன்னார். இது உண்மையிலே நீங்கள் 600 தான் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இது 600 தான், உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஐஃபோன் 7 ஒன்று இருந்தது. அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 800 சொன்னார். டிஸ்பிளேவும் கண்டிஷன் நல்லா இருந்தது. ஃபோனை கையில் பார்க்கல அவ்வளோ ஒரு ஃபீலாக இருந்ததுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஐஃபோன் 7 யூஸ் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு. அப்புறம் இன்னொரு ஐஃபோன் 8 இருந்தது. இது நீங்கள் டிஸ்பிளே உடஞ்சதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு நான் நல்ல பீஸாகவே தரேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு இந்திக்கார பையன்கிட்ட இருந்து இன்னொரு ஃபோன் ஒன்று வாங்கினேன், ஐஃபோன் 8. அது பார்த்தீங்கன்னா டெமோவில் இருந்தது, இன்னும் அதை வந்து செட்டப் பண்ணாமல் இருந்து. ஸோ நீங்கள் என்ன செட்டப் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. எவ்வளோக்கு தருவீங்க அப்படின்னேன். 900 நான் தரேன் அப்படின்னாரு. இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னேன். ஆமாம் செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் அப்புறம் அவ்வளோதான் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் என்ன புதுசாக வாங்குறீங்கன்னு என்கிட்ட கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சு நம்ம செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. பட் ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்த்தா ஒரு பிளாக் டாட் இருந்துச்சு, அதனால் அதுவும் வேணான்னு வந்துட்டேன். இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டச் ஃபோன் ஒன்று இருந்தது, குட்டியாக காம்பேக்டாக. அது கூடவே பார்த்தீங்கன்னா நோக்கியா லூமியா மொபைல் இருந்துச்சு. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இது வந்து ஒரு 300 தரேன் அப்படின்னாங்க. 300 கவர்லாம் இல்லை, பேட்டரியுமே வந்து டூப்ளிகேட் பேட்டரி தான் போட்டிருக்கு, இது எனக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னேன். இல்லை ஒரே ப்ரைஸ் தான் அப்படின்னாரு. சரி எனக்காக வேண்டிய 100 ருபீஸ் போட்டுக்கோங்க அப்படின்னேன். 100 ருபீஸுக்கு நீங்கள் இது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் கூடவே உங்களுக்கு ஒரு கீபேட் மொபைல் ஒன்று ஃப்ரீயாக தரேன் அப்படின்னாரு. என்ன மொபைல் அப்படின்னு கேட்டேன். இதை நீங்கள் சும்மா கூட வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு.
அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இவர்கிட்ட வந்தேன். பட் ஆனால் இவர்கிட்ட லேப்டாப்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இவர்கிட்ட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக இருக்கும். அடுத்து இன்னொரு கடையில் லேப்டாப் பார்த்தேன். இவங்ககிட்ட வெறும் 800 சொன்னார். ஆனால் இது ஒர்க்கிங்கா அப்படின்னேன். தெரில தம்பி, நீ வாங்கி நீ இதை செக் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. ஸோ இதை வாங்கி நம்ம செக் பண்ணுற அளவுக்கு 800 ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக வர்ற அந்த ஸ்மார்ட் வாட்ச் கடைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இவங்ககிட்ட எப்போவுமே ஸ்மார்ட் வாட்சோடைய ஒரே விலை 50 ரூபா தான். நான் எனக்காக வேண்டி இந்த வாட்டி ஒரு வாட்ச் ஒன்று எடுத்தேன். இந்த வாட்சில் டிஸ்பிளேவும் நல்லா இருந்தது, பின்னாலேயுமே நல்லா இருந்தது. பட் ஆனால் ஒரே ஒரு ஸ்டிப் மாத்திரம் தான் இருந்தது, இன்னொரு ஸ்டாப் இல்லை. அதனால சரி நம்ம ஸ்டாப் மாத்திரம் மாற்றிக்கலாம் அப்படின்றக்க வேண்டி இதை எடுத்திருந்தேன். வேறு ஏதாவது வாட்ச் நல்ல வாட்சாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்தேன். அங்கேருந்து எனக்கு இதே மாதிரி இதே சேம் வாட்ச் இதே பிராண்டில் இருந்தது. பட் ஆனால் அதை பார்த்தா பின்னாலே உடஞ்சிருந்துச்சு. அடுத்து ஒரு ஃபயர் போல்ட் ஒன்று இருந்தது. இந்த வாட்ச்சு ஒர்க் ஆகுமா அப்படின்றத பார்த்தேன். பட் ஆனால் டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருந்ததுனால சரி இது ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு அந்த வாட்சை மாத்திரம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஹெலிகாப்டரோடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா சொன்னாங்க. இது ஒர்க்கிங்கா அப்படின்னேன். தெரில அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம தான் வாங்கி நம்மளே ரெடி பண்ணிப்போம் அப்படின்றக்காண்டி இந்த ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது காருங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரிமோட் காரோடைய விலையெல்லாம் நீங்கள் வெளியே கேட்குறீங்க அப்படின்னா 500 600 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ இதெல்லாம் எங்கேயுமே நம்ம வாங்குறதே இல்லை. அவங்கக்கிட்ட இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 100 அப்படின்னாங்க. சரி 100 இது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றக்காண்டி நான் ஒரு நல்ல கலராக இருக்கட்ட மாதிரி பார்த்து சூஸ் பண்ணேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு கார் இருந்துச்சு. அதனால் அதை வாங்கிட்டு அவருக்கு அந்த 100 சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு கடையில் ஐபேட் வச்சுருந்தாங்க. ஆனால் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 200 தம்பி அப்படின்னாரு. ஒர்க்கிங் அப்படின்னேன். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னாங்க. பட் ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கையில் லாக் போட்டு அன்னோன் டிவைஸுக்கு போயிடுச்சு. சரி நம்ம இதை எடுத்தோம்னா திரும்ப நம்ம எல்லா வேலையுமே இப்போ நம்ம தான் பார்த்துக்கணும், இந்த லாக்கெலாம் நம்ம தான் எடுக்கணும் அப்படின்றதுனால இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு ஹெச்பி லேப்டாப் ஒன்று இருந்தது. அந்த லேப்டாப்போடைய கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அந்த லேப்டாப் எடுத்து கையில் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது டச் லேப்டாப்பு அப்படின்னு. ஆனால் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னேன். 800 தம்பி அப்படின்னாரு. 800 இது நல்லா இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனாக அப்படின்னேன். ஆமாம் தம்பி ஒர்க்கிங் தான். அப்புறம் அவங்கக்கிட்டே ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்தது. இது காரில் வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சு. எவ்வளோண்ணா அப்படின்னேன். 200 ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, 1 TB 2 TBயில் இருந்தது. ஆனால் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னேன். 100 கொடு தம்பி அப்படின்னாரு. 100 நம்ம போன வாரமே 2 ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு ஹார்ட் டிஸ்க் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட நிறைய இருக்குது அப்படின்றதுனால ஹார்ட் டிஸ்க் இப்போதைக்கு வேண்டாண்ணா அப்படின்ட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் இதோடைய கண்டினியூ வீடியோ நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த பல்லாவரம் பற்றி ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. பட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டிருந்த ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான ப்ரைஸா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போல் பல்லாவரம் வர்றவங்க எல்லாருமே யூடியூப்காக வேண்டி எல்லாருமே ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே இருக்கிற ப்ரைஸ் என்ன, இங்கே இவங்க யூடியூப்பில் சொன்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உண்மையான ப்ரைஸ் எல்லாம் என்னென்னன்றதை இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.